It's a wonderful day, Doctor's Day. I was எப்பயுமே வந்து இந்த மீட்டிங்கில் பேசுறது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி தக்ஷசிலா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே தேர் இஸ் ஏ கண்டினியூஸ் ஆஃப் மீட்டிங் இருக்கும். ஒரு 10 o'clock ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 10 மீட்டிங் அந்த ஒரு நாளில் மட்டும் வச்சுட்டு முடிக்கிறதுன்றதுக்காக இருக்கும். ஸோ அந்த 10 மீட்டிங்கும் விட்டுட்டு இந்த ஒரு மீட்டிங்காக மதியம் 11 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ மாப்பிள்ளை வந்துச்சு, யார் எங்கே இவனு வரலையே காணப்படுன்றது, ஆடியன்ஸ் வரலையான்னு சொல்லிட்டு ஃபைன். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் த டாக்டர்ஸ் டே ஃபார் ஆல் ஆஃப் யூ. ரெஸ்பெக்டட் டைரக்டர், டீன், MS and other faculty members and my dear doctors, welcome you all for this day. இது வந்து இன்னைக்கு டாக்டர்ஸ் டேஸில் வந்து இந்த வருஷம் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறதுன்னா, திஸ் இஸ் த 20th years ஆஃப் அவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதே 2006 ஆரம்பித்து 2026 நம்ம வந்து இருக்கோம். இந்த 20 yearsல வந்து எப்படி மெடிக்கல் ஃபீல்டு வந்து மாறி இருக்கு, ஒரு டாக்டர்ஸோடைய ஆட்டிடியூடு எப்படி வந்து மாறி இருக்கு, யங் டாக்டர்ஸோடைய ஆட்டிடியூடு எப்படி வந்து கிராஜுவலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் சைடராக நான் எப்படி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபீல்டு அப்படின்னு பார்க்கல, டாக்டர்ஸ்ன்னு பார்க்கல. இன் 20 years வந்து ஆக்சுவலாக பெரிய வருஷம் தான். இருந்தாலும் கூட அப்போ அன்றைக்கி இருந்த எல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களும் சரி, மெடிசன் எடுத்தாலும் சரி, சர்ஜரி, ஆப்தல், ஆர்த்தோ, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் கூட சரி, இந்த அளவுக்கு ஒய்டாக வந்து இல்லை, வெரி நேரோவாக தான் இருந்துச்சு. இவ்வளோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஈவன் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் கூட அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அந்த ப்ரொசீஜரும் சரி, அந்த ஸ்கில்லும் சரி வந்து இந்த அளவுக்கு வைடாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஆப்தல் எடுத்தாலும் சரி, ENT சரி, எல்லாமே ஒரு சின்னதாக ரொம்ப ஒரு மினிமலாக ஒரு 3-4 சர்ஜரி, இல்லை ஒரு 10 சர்ஜரியோ இல்லை ஒரு 10 ப்ரொசீஜரோட தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இந்த 20 yearsல பார்த்தா இஃப் யூ டேக் அனஸ்தீசியா எடுத்துகிட்டாலும் கூட சரி, ரொம்ப வைடாக வந்து வளர்ந்துருக்கு. வந்து வைடாக வந்து அந்த பிரான்ச்சஸ்ஸு, அதனுடைய ஸ்கில் செட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாட் யூ ஆர் யூஸிங், டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கல ரொம்ப வைடாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து வளர்ந்துருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அது வந்து வளர்ந்துருக்கு. அது எந்த லெவலில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருந்தாலும் கூட வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு PG முடிச்சிட்டோ இல்லை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிட்டோ பண்ணோம்னா அது பத்தலன்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னா அப்புறம் ஃபெலோஷிப்னு ஒரு 1 or 2 years வந்து போகிறாங்க. ஈவன் ஐம் டெல்லிங் அபவுட் த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இஃப் யூ டேக் நியூரோ சர்ஜரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் நியூரோ சர்ஜரி ஃபெலோஷிப்னு 1 or 2 years போகிறாங்க. தென் அதுவும் பத்தலன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு ஸ்கில்லாக இருப்பார் இல்லையா டாக்டர்ஸு, அவர் கூட போயிட்டு அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு 2 years வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த 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 ப்ராக்டிஸை வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ இத்தனை தூரம் வளர்ந்துட்டு இருக்குது வந்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம். செகண்ட், MBBS ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்க்கக்குள்ள இப்போ வந்தவங்க எல்லாருமே பார்த்தா ஸ்டூடெண்ட்டாக வர்றச்ச ஒரு பெரிய திரைவு இருந்தது வந்து படிக்கிறதுக்கு அதுமாரி கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நீங்கள் கூட போயிருப்பீங்க, நிறையா இடத்துக்கு வந்து ஒரு எக்ஸாமினராகவோ இல்லை ஒரு விசிட்டராகவோ இல்லை வந்து ஏதோ போயிருப்பீங்க. ஐ ஃபீல் இங்கே வந்து அந்த நீங்கள் இந்த உள்ள கேம்பஸ்குள்ளே இல்லை அந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்துனாக்குள்ள அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. ஈவன் தோ அவங்க வந்து பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, தட் வெரி குட் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். எந்த ஒரு சின்ன டயர்டு கூட இல்லாத மாதிரி வந்து தெரியும். பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து இங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வந்துட்டு அப்படியே நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-21 வருஷமாக எந்த பாலிசியும் சேஞ்சஸ் இல்லாமல் ஃபார் கிவிங் சர்வீஸ் டு த பேஷண்ட்டுக்கு. அதில் வந்து
ஒரு ஒரு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிடிக்கு ஒரு கார்டுன்னு போட்டோம்னா ஃப்ரீன்னு சொன்னோம்னா அது இப்போ எப்பயுமே நம்ம வந்து 5 ருபீஸ் வாங்குவோம், 10 ருபீஸ் வாங்குவோம், 20 ருபீஸ் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி பண்ணதே கிடையாது. அது மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குற எதுவுமே வந்து என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் தோஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் இது பேஷண்ட்டோடைய பெனிஃபிட். அப்பார்ட் ஃப்ரம் தட் யாரெல்லாம் லேர்னிங்க்கு வராங்களா, எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, பிஜி இருந்தாலும் சரி, அவங்களோட லேர்னிங்கோடைய நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுன்றதுக்காக அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை யூஸ் பண்ணுறவங்களுடைய இது எப்படி இருக்குன்னா, இனிஷியலாக எம்பிபிஎஸ் ஆல்சோ தே ஹேவ் டூ வெரி குட். ஒரு 4-5 இயர்ஸ் அந்த ஒரு 6 வரக்குள்ள ரொம்ப எந்துவாக இது பண்ண பண்ணிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கக்குள்ள வந்து ஓகே நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதால எந்த யூஸும் கிடையாது, ஜென்ரல் சேஞ்ச் மென்டாலிட்டி, பிஜி தான் பண்ண போகிறோம், பிஜி போகக்குள்ள படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பித்தது. வந்து அந்த சின்ன சேஞ்சஸ் வரக்குள்ள அவங்களுடைய ஸ்கில்லு கற்றுக்கிற எண்ணம் வந்து அப்படியே குறைய வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பேர் தான் வந்து ரியலாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. மீதி கொஞ்சம் பேர் வந்து மெஜாரிட்டியான இது வந்து இப்போ வந்து லேர்ன் பண்ணுறதை விட டிகிரி ஏர்ன் பண்ணுறது தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. தென் நெக்ஸ்ட் லெவலில் வந்து வரக்குள்ள இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்தாங்க. அப்போ எஸ்ஆர்ன்றது வந்து கிடையாது. எஸ்ஆர்ன்றது வந்து மேபி எம்பிபிஎஸ் வித் 3 இயர்ஸ் தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த 10 இயர்ஸ் வந்துருக்கவங்க போயிருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒருத்தவங்க 2 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க, ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜில். ஏன்னா அப்போ வந்து கிராஜுவலாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து பிரியன் பேராக்ளினிக் இருக்கும், தேர்ட் இயர் வரக்குள்ள தான் வருவாங்க. அப்போ ஃபேக்கல்ட்டி அந்த ஒர்க் பண்ணவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஏபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர், ஒரு எக்ஸாம்பிள் ஆர்த்தோன்னு எடுத்தாலும் சரி, இல்லை ஓபிஜி எடுத்தாலும் சரி, மெடிசன் எடுத்தாலும் சரி, 200-250 பேரை வந்து ஒருத்தவங்களில் 2 பேர் வந்து பார்த்தாங்க. ஆனால் ஆச்சரியமாக இது எப்படி வந்து மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, 2 பேர் வரக்குள்ள 250 இருந்த ஓபிடி வந்து 200 மாறிச்சு. ஆக்சுவலாக 2 பேர் வரக்குள்ள லாஜிக்காக என்ன பண்ணணும், 250 வந்து 300 மாறணும், இல்லை 350 மாறணும் இல்லையா? 250 ஆச்சு. 3 பேர் வரக்குள்ள 175 ஆச்சு. 4 பேர் வரக்குள்ள 150 ஆச்சு. 5 பேர் வரக்குள்ள 125 ஆச்சு. 6 பேர் வரக்குள்ள 100 ஆச்சு. இப்போ 50 பேர் இருக்குள்ள 50 பேருக்கு கொண்டாந்து விட்டாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல லாஜிக். ஏன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பார்க்கக்குள்ள கேர் இன்க்ரீஸ் ஆகணும் போகணும் அப்படின்றத வந்துச்சு. நான் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்குள்ள காலம் போக போக வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏபிஐ வர ஆரம்பிச்சது வந்து ஏபியில் ஒன்றும் யூஸ் கிடையாது, இந்த டிகிரியை மட்டும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும், அதுக்கு ஒரு இடமா இருக்கா, இங்கே என்னால் வேலை பார்த்தா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர்ஸ் வந்து அவர் வந்து போக ஆரம்பித்தார். இப்போ வர்றவர் வந்து இது ஏபிஐ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதால அவர் சும்மா இது டைமை கடத்தணும் அப்படின்றதால வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போன்றதால அவர் போகிறதால அந்த இது வந்து குறையவே ஆரம்பிச்சிச்சு. இப்படி குறைய ஆரம்பிக்கக்குள்ள வந்து கேர் வந்து அப்படியே வந்து கேர் ப்ளஸ் இந்த ஆளுங்க வந்து கொஞ்சமாக இருந்த ஆளுங்க வந்து நிறைய மெஜாரிட்டியாக ஆரம்பித்தாங்க. தென் இது எங்கே வந்து முடிஞ்சிச்சுன்னா தென் பிஜி இல்லாமல் இருக்குள்ள வரக்குள்ள வந்து நம்மகிட்ட வந்து பிஜி வந்த உடனே வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ஓகே இங்கே வந்து கேசஸ் நிறையா இருக்குது, அந்த கேசஸில் வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு 4-5 செட் வந்து பிஜிஸ். ஸோ அது நல்லாவும் இருந்துச்சு, பயங்கர எந்தூசியாஸும் இருந்துச்சு, ஒரு சின்ன வந்து ஒரு ஸ்பைக் இருந்துச்சு, ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. ஓவர் த பீரியடில் என்ன இருக்குன்னா, இந்த பரிதாபங்களில் சுதாகர் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா இல்லையா, எதை எடுத்தாலும் ஒரு சின்னதான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ட்டு அவர் இங்கே ஓபிக்கு வரதே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வந்து பிஜி வந்து வாட் ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியல, அவர் என்ன ஃபேஸ் பண்ணுறான்னு தெரியல. அவங்க அப்பா சம்பாரிச்சு கொடுக்குறாரு, இவர் ஒன்றும் சம்பாதிக்கல, அவங்க வீட்டில் தான் இல்லை மாமனார் தான் வந்து கொடுக்குறாங்க, இவர் பணத்துக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வித்தவுட் எனி இதுன்னா பட் ஹீ ஃபீல் தட் ஸ்ட்ரெஸ்ன்னு திரும்ப வந்து எம்எஸ்சி இவங்களும் வரக்குள்ள சொல்லி ஓகே நீங்கள் வந்து இண்டக்ஷன் டேவில் வந்து இந்த முதல்ல சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வந்து கொடுங்க சார் வந்து எல்லா பிஜிஎஸ்க்கும் வந்து, பிகாஸ் வாட் ஸ்ட்ரெஸ் தே ஆர் ஃபீலிங், எதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறாங்க, எதை வந்து ஹாப்பியாக நினைக்கிறாங்க அப்படின்னு தெரில. ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்தமாலஜி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாரு, ஒரு வாரம் 10 நாள்லேயே வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாரு. என்ன ஸ்ட்ரெஸ்னால் டியூட்டி போடுறாங்கன்னு, ஆப்தமாலஜியில் எங்கே டியூட்டி போடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல வந்து. ஸோ வெறும் ஆப்தமாலஜிஸில் இருக்கிறதே 2-3 சர்ஜரி வந்து ப்ரொசீஜர் தான் இருக்கிறதே, அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. அதேமாதிரி இன்னும் ஒரு 2-3 கோர்ஸில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. வேர் வி ஆர் கோயிங், அப்படி எங்கே போகிறோம் அப்படின்றதே வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ
அப்போ வந்து ஒரு என்கிட்ட இருக்க அசிஸ்டண்ட் வந்து கேட்டப்ப நீங்கள் என்ன வந்து கேஸ்லாம் அவங்க பேரண்ட் வந்து சொல்கிறாராம் வந்து அவங்ககிட்ட, நீங்கள் என்ன கேஸ்லாம் பார்க்க சொல்கிறீங்க, நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கும் வந்தால் அப்படியே டிகிரி மைண்ட் போகலான்றதுக்காக வந்தோம், ஒய் நீங்கள் வந்து எங்கள் ஓபிடிலாம் சீட் உட்கார சொல்கிறீங்க, தேட்டர்லாம் போக சொல்கிறீங்க அப்படின்றாரு அவர். ஸோ இட்ஸ் ஆவரேஜ் மென்டாலிட்டியே வந்து டோட்டலாக வந்து மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சொன்னால் எனக்கு வந்து தெரியும், ஏன்னா இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ இருக்க இளைஞர்களால் தான் இவ்வளோ பெரிய சேஞ்சஸும் இந்த உலகத்தினுடைய எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்குது. ஐ அவேர் தட். பட் நார்மலாக இந்த மாதிரி யங்ஸ்டரை குறை சொல்கிறவங்களும் நான் சொல்லுவேன் வந்து சார்ந்தாலும் சரி, இந்த இன்ஜினியரிங் சொல்கிறாலும் சரி, அவங்களுக்கு யங்ஸ்டரை குறை சொல்கிறவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் தோ ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ஏஜிங்னு வரக்குள்ள நாங்கள் இருக்குள்ள அப்படி இருந்தோம், இப்போ வந்து அப்படி இல்லை அப்படின்றத வந்து ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க. அதை பர்பஸ்ஃபுல்லாக சொல்லக்கூடாது அப்படின்றது தான் என்னோட இது. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபீல் ஸ்டில் எங்கே இருக்கணும் அப்படின்றது தான் மைண்டில். ஓகே, அப்படி தான் வந்து எண்ணம். ஆனால் அதை தாண்டியும் கூட ரீசெண்ட் டேஸில் கேட்கக்குள்ள ஒரு ஸ்டேஜில் வந்து 600-700 பேர் இருந்த இன்பேஷன்ஸ் இன்றைக்கி வந்து 200-250 வந்திருக்கு. வேர் வி மிஸ்டு. நமக்கு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. அப்பயுமே வெங்கடேஸ்வரா நெக்ஸ்ட் இயர்லேயே நம்மகிட்ட வந்து வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வந்துடுச்சு. ஒரே ஒரு மேஜராக நம்மளுக்கு செட்பேக் வர்றதுக்கு வந்து முண்டியம்பாக்கம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்தது தான் வந்து ஒரே ஒரு சின்ன செட்பேக்கு. ஆனால் நீங்கள் 2026 இந்த சென்சஸும் பாருங்கள், இன்றைக்கி 2026 இருக்க சென்சஸும் 20 வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குது வந்து இது வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ அந்த பாப்புலேஷன்ஸ் எதுவுமே வந்து கேப்சர் பண்ணாமல் வந்து இவ்வளோ வந்து இதாகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பிடிச்சதோ பிடிக்கலையோ அந்த பிஜியில் வந்து எம்பிபிஎஸ் அந்த எஸ்பெஷலி பிஜியில் வந்து ஒரு மோசமான ஒரு இதுன்னா அவர் வந்து ஜாயின் பண்ணக்குள்ள பிஜி படிக்கல, நான் மெடிசன் தான் படிப்பேன், எம்எம்சியில் தான் படிப்பேன் தான் வருவார் ஆரம்பிக்குள்ள. அவருக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், இந்த காலேஜ் தான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு இருக்கும். அது ஓவர் த பீரியடில் என்ன சொல்லுவாங்க, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் என்ன ஆகும், ஒன்று ஒன்றா போயிட்டு வெறும் போர்டு தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எதாவது கிடைச்சதை வாங்கின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வரக்குள்ளேயே அப்போ அவருடைய மென்டாலிட்டி வந்து டவுனில் ஆகிருக்கு. ஸோ என்னைக்கே என்னான்று நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கம்பல்சனாலோ ஒரு நல்ல இதோலையோ வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. தென் அந்த கோர்ஸை வந்து என்ஜாய் பண்ணி படிக்கிறது தான் நம்மளுடைய மன ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய பர்சனலாக நம்ம வந்து சந்தோஷமாகவும், நம்ம சந்தோஷமாக இருக்க நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷமாகவும், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் அந்த பேஷண்ட் உங்ககிட்ட ட்ரீட் பண்ண வரவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் எல்லா கோர்ஸும் இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் தான் வந்து கிடையாது. நீங்கள் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் மற்ற ப்ரொஃபஷனல்ஸில் வந்து மேலே போகிறது வந்து ரொம்ப ஈஸி. பட் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 16 ஹவர்ஸாவது ஒர்க் பண்ணால் தான் ஒரு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ இல்லை ஒரு நார்மலாக ஒரு சிஏஓ பண்ணக்கூடிய இதில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 8 ஹவர்ஸில் 6 ஹவரில் அச்சீவ் பண்ணாருன்னா அந்த ரெவன்யூவை அந்த ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் வந்து முடியும். ஏன்னா தோஸ் டேஸ் ஆர் கான். நீங்கள் வந்து 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் அவங்களுக்குன்னு மரியாதை, அவங்களுக்கு வந்த ரெவன்யூ அது வந்து கம்பேரிட்டிவ்லாம் வந்து ரொம்ப ஹையர் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு என்ஐசியோ இல்லை ஒரு ரோடோ டபுள் ரோடோ, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து டபுள் ரோடாக இருக்கக்குள்ள பக்கத்தில் இருக்க லேண்டு வந்து 1 crore இருந்துச்சு. ரோடில் ஒன்றுமே நடக்கலை. டபுள் ரோடு 4 லேண்டாக மாற்றினாங்க. இன்றைக்கி வந்து 3 crore மாறிச்சு. இப்போ ஒரு ஏழை விவசாயி வந்து ஒரு ஏக்கர் வச்சுருந்தாருன்னா அவனுடைய எண்ணெய் வந்து 3 கோடி 4 கோடி. லைஃப்பில் வந்து மொத்த லைஃப்லேயே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டால் வந்து ஏன் பண்ண முடியாது வந்து அப்படி தான் வந்து நிலமை இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்கில்லாக இருக்கிற ஒன்று வந்து நம்ம செய்கிற வேலையை வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். ஆகினா எந்த டைம்லையுமே ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறையா டிமாண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வைடாக இருக்குது. அதில் ஸ்பெஷலைஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி டாக்டர்ஸ், அது இல்லாமல் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 2 முக்கியமான வந்து பொறுப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஒன்று நான் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று குரு ஸ்தானத்தில் இருக்கீங்க. தெய்வன்றது வந்து யார், பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வந்து அந்த அது எல்லா நம்பிக்கையும் கைவிட்டப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க வந்து அந்த ஒரு நல்லாயிட்டு உடம்பு போகக்குள்ள அவங்களுக்கு தெய்வத்துக்கு நிகராக பார்க்குறீங்க. ஸோ 2 ரோல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க. அப்கோர்ஸ் எதனால் நமக்கு வந்து மரியாதை வந்து போயிட்டே இருக்குது, பிகாஸ் இட்ஸ்க்கெல்லாம் காரணமே நம்ம தான் வந்து இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் இந்த ஏஐ வேர்ல்டில் வந்து அப்கோர்ஸ்
பேஷண்ட்ஸை வந்து அவன் டிக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. பேஷண்ட்ஸ் அப்சோர்ஸ் நாலேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. முன்னாடியாவது நம்ம கூகுள் இருக்குள்ள ஒரு 10-20 வெப்சைட் எடுத்து கொடுக்கும், அதை ஒன்று ஒன்றா படித்து திரும்ப வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். அது வந்து லிட்டில் பிட் மூளைக்கான வேலை வந்து கொடுக்கணும். எல்லாருக்கும் அந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு சின்ன கிளிக்கில் வந்து மொத்த ஹிஸ்ட்ரியுமே வந்து அவருக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து கொடுக்கும். அதை வச்சுட்டு உங்ககிட்ட கேட்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு வந்து நம்மளுடைய டாக்டர்ஸுக்கான ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி கேராக இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ மரியாதை வந்து வெளியிலேருந்து கிடைக்காது. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ வந்து திறமை இருக்கிறவங்களுக்கு, ரெஸ்பெக்டாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் வந்து மரியாதையாக தான் இருக்குது. அந்த இதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த சொசைட்டி, டாக்டர் வந்து சொசைட்டி எல்லாமே தான். ஸோ நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டாக்டருங்கன்னா அந்த இது குறைஞ்சிட்டே போகக்கூடிய இதை வந்து திஸ் இஸ் த ரைட் டைம் டு கீப் இன் யுவர் மைண்ட். உங்களுக்கான ப்ரொஃபஷனுக்கான உங்களுக்கான எத்திக்ஸோட ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே கீழே போகாமல் இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் முக்கியமாக இந்த டாக்டர்ஸில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் திஸ்.